நீங்கள் தினமும் பூஜை செய்கிறீர்களா? ஆனா வீட்டு செலவு சமநிலையில வரலையா? பணம் வந்தாலும் தங்கலையா? அதிர்ஷ்டம் அருகில் வந்தும் தப்பிக்கிறதா? அப்படின்னா உங்கள் சாமி அறையில இருக்கிற சில பொருட்கள்தான் அதற்கு காரணமாக இருக்கலாம். ஆம், சாமி அறை என்பது சக்தி சேரும் இடம். அங்கே தவறான பொருட்கள் இருந்தால் அது பணத்தடையாக மாறும். இந்த வீடியோவில் சாமி அறையில் இருக்கக்கூடாத 15 முக்கியமான பொருட்கள், அவை எப்படி பணத்தடையை உண்டாக்கும், அதற்கான பரிகாரம் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். உடைந்த சிலை, முறிந்த படம், இது நஷ்டத்தையும் மன அழுத்தத்தையும் உண்டாக்கும். இதை உடனே நீக்கி மரியாதையுடன் நீர்நிலையில அல்லது மரத்தின் அடியில் வைக்க வேண்டும். தூசி படிந்த சாமி படம், அது நம் வாழ்க்கையில் தடை, சோர்வு, நிதி நின்று போவதை குறிக்கும். பூஜை தட்டில் எதுவும் இல்லாமல் காலியாக வைக்கக்கூடாது. அது வெற்றிடம் சக்தியை உருவாக்கும். காய்ந்த பூக்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாக்கும். பணம் வருவதற்கு தடையாக இருக்கும். கருப்பு புகை படிந்த தீபம், அது வீட்டில் சண்டை, பண நஷ்டம் தரும். சாமி அறையில் ஆன்செஸ்டர்ஸ் போட்டோ வைக்கக்கூடாது. அதற்கு தனி இடம் வேண்டும். கருப்பு நிறம் அதிகமான கற்பூர தட்டு ஸ்டாக்னேஷன் எனர்ஜி உருவாக்கும். நிற்கும் கடிகாரம் நிற்கும் பண ஓட்டத்திற்கு காரணமாக அமையும். சாமிக்கு போர்த்திய துணி கிழிந்திருந்தால் அது தரித்திர சக்தியை வரவழைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பில், கடன் பத்திரம் சாமி அறையில் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் அளவுக்கு அதிகப்படியான சாமி படங்கள் எனர்ஜி கான்ஃப்ளிக்ட் உருவாக்கும். அமைதியில்லாத கோப ரூபம் உள்ள சிலைகள் மன அழுத்தம் தரும். தண்ணீர் கிண்ணம், காலியான நீர் பாத்திரம் நிதி ஓட்டம் குறையும். அதிக கருப்பு நிறம் சனி சக்தி அதிகரித்து பணத்தடை தரலாம். வாலெட், கேஷ்பாக்ஸ், பர்ஸ் போன்றவை சாமி அறையில் வைக்க வேண்டாம். அது பண ஓட்டத்தை நிறுத்தும். இதுவெல்லாம் பணத்தை தாராளமாக வரவும் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் செய்கிறது. இதையெல்லாம் சரி செய்துவிட்டு பண ஓட்டம் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தினமும் காலை மாலை தீபம் ஏற்றவும். முடியாவிட்டால் ஒருவேளை தீபம் ஏற்றுங்கள். வாரத்திற்கு ஒருமுறை பூஜை அறையை முழு சுத்தம் செய்யுங்கள். துளசி இலை வைத்து பூஜை செய்யுங்கள். குபேரன் புகைப்படம் வடக்கு திசையில் இருக்கும்படி வையுங்கள். பணம் என்பது காகிதம் இல்லை, அது சக்தி. அந்த சக்தி தங்கும் இடம் சுத்தமாக இருந்தால் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும். சுத்தம் சக்தியை அதிகரிக்கும். சக்தி அதிகரித்தால் செல்வம் தானாகவே பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ராசி என்ன என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வீடு செல்வம் நிறைந்த வீடாக ஆகட்டும். நன்றி, வணக்கம்.